நாங்க எல்லாரும் நிலக்கரி சுரங்கத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நிலக்கரி சுரங்கமா? எனக்கு தெரிஞ்சு அங்க பேய் பூதமெல்லாம் இருக்குமாமே. பேயா? பேய் பூதம்லாம் எதுவும் கிடையாது. அப்படியா? உனக்கு ரொம்ப தெரியுமோ? போன தடவை நிலக்கரி சுரங்கத்துல பிரச்சனை வந்ததே, அதுக்கெல்லாம் யாரு காரணமா? அங்க நடக்கிற எல்லாத்துக்குமே பேய் தான் காரணம்னு சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற பீம்? நம்ம ராஜு சொல்றதும் சரிதான். பேய் பூதம் எல்லாம் எதுவுமே இல்ல. இப்படி ஒரு கதையை பரப்பி விடுறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நாம ஒரு கை பார்த்தே ஆகணும். நீ ரொம்ப சரியா சொன்ன பீம். எனக்கும் பூதம் மேலலாம் நம்பிக்கை கிடையாது. அப்ப நிலக்கரி கொண்டு வர போகலாமா? என் வயித்துக்குள்ள பசை இப்பவே பேயாட்டம் ஆடுது. என்ன இது? என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? நில்லுங்க, நானும் வர. எனக்கு பயமா இருக்கு. கீழே பாருங்க, கால் தடயங்கள் தெரியுது. அப்படின்னா இப்பதான் இது வழியா யாரோ உள்ள போயிருக்காங்க. இது மனுஷனோடது மாதிரி தான் இருக்கு. இது பேயோடது மாதிரி எல்லாம் இல்லையே. இங்க ஏதோ தப்பு நடக்குது. அங்க பாருங்க, கால் தடையும் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் உடனே அந்த பெட்டியில ஏறுங்க. போச்சு போ, தண்டவாளம் அங்க முடிஞ்சே போச்சு. என்ன பண்றது? பீம், நீ தான் இப்ப ஏதாவது செய்யணும். ப்ரொஃபசர் அங்கிள் எங்க இருக்காரு? ஜாக்கிரதை பசங்களா, இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. பேய் வேஷமா போடுறீங்க? உங்க முகத்தறிய கிழிச்சிட்டேன். ஆனா பேய் வேஷம் போட்டுட்டு இவங்க எதுக்காக பயமுறுத்துறாங்க? சரி, இந்த நிலக்கரி சுரங்கத்துல அப்படி என்னதான் இருக்கு? நிலக்கரி சுரங்கம் இல்ல, இது வைர சுரங்கம். வைரமா? ஏ ஏ ஏ ஏ. ஆமா, நிலக்கரிக்குள்ள வைரம் கிடைக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா வைரம் கரியில இருந்து தான் கிடைக்குது. வாவ், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. இதுக்காக தான் அவங்க பேய் வேஷம் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். காலையில லட்டு சாப்பிடுற சுகம் இருக்கே, அதை அடிச்சுக்கவே முடியாது. சரியா சொன்னே பீம்.
அட என்ன இது, வானத்துல இருந்து மணல் மழை பெய்யுது. பீம், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் நல்லா தான் இருக்கேன் சுட்கி. அதோட மத்தவங்களும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு இப்பவும் புரியல, வானத்துல இருந்து மணல் மழை எப்படி வருது? டோலக்பூர் அப்படியே மண்ணுல புதையிற வரைக்கும் ஆகாயத்திலிருந்து மணல் மழை பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க நாட்டை இப்ப நான் என்னோட மணிகுண்டுல அடைச்சி வைக்க போறேன். அப்புறம் உங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. அந்த மரக்கட்டைய வச்சு இந்த மணிகுண்டை அடிக்கிறதுனால இது போடையவே முடியாது பீம். அதான் சொன்னேனே, உங்களை யாராலையும் இப்ப காப்பாற்ற முடியாது. எல்லாரும் மணலுக்கு மேலேயே இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏய், என்னாலும் சரி, மணலுக்குள்ள புதைஞ்சு போயிடாதீங்க. சரி பீம், இதுல இருந்து நாம எப்படி விடுபடுறது? கவலையே படாதீங்க மகாராஜா, இதுல இருந்து விடுபடுறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் இந்த மணல் மேலதான் நம்ம இருந்தாகணுமா? அப்படின்னா மகாராஜா, எல்லாரையும் நீங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா அரண்மனை மணல்ல புதைய நேரமாகும். நானும் மகாராஜா கூட போவேன். நாங்க எங்க தலைவர் கூட தான் இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயண்ட் வீல்ல உட்கார்றதையே அவமானமா சொல்லிட்டு இருந்த, இப்போ பயந்து இங்க இருந்து ஓட பாக்குறியா? அங்க பாருங்க, அந்த மரக்கட்டையால நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியல. ஆனா இப்போ ஒரு வழி இருக்கு. அந்த ஜெயண்ட் வீலை வச்சு நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியும். ஆனா பீம், அந்த ஜெயின் வீல வச்சு உன்னால எப்படி கண்ணாடியை உடைக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு, என் பின்னாடியே வாங்க. இந்த ஜெயின் வீல் மண்ணுக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடக்க. ஆமா, இத வேகமா சுத்தி தரையில இருக்கிற மணலை நம்மளால சுலபமா எடுக்க முடியும். சரியா சொன்ன சுட்கி. இந்த பீம், நீ தயாரிச்ச இந்த மணிக்கூண்டுகள் இது மாதிரி எத்தனை ராஜ்யங்களை அநியாயமா அழிச்சிருக்கும். இனிமே அது முடியாது. வீரர்களே, இவரை இழுத்துட்டு போங்க, இருட்டு குகையில அடைச்சி வையுங்க.